ரீட்டெயில் ட்ரேடரா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒரு 3 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஓகே. இது தெரிஞ்சதுன்னா, ஆப்ஷன வந்து நம்ம சேஃபர் சைட்ல ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ட்ரெண்ட் தெரியணும். ம். ட்ரெண்ட்ன்றது மீனிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான் த மூவிங் ஃபேக்டர். ம். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட் அப்படின்னா, அப்ப அந்த பை ட்ரெண்ட் வரதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. ம். அப்போ அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து அதுல பையிங் சைட்ல இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன ஆகும்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டூ மூவ். ஓகே. அப்போ ட்ரெண்ட்ன்றது நம்ம சார்ட்ல என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ம். ஒரு விஷயம். டூலா தான் நம்ம வந்து ட்ரெண்ட பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ட்ரெண்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்றது காமிச்சிடும். அப்போ அந்த ட்ரெண்ட் பார்த்துட்ட பிறகு, செகண்ட் திங் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டுக்கு அப்புறம் எவ்வளோ நேரத்துல போகும் ஓகே. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் டைமிங் இஸ் கீ. நீங்க இப்போ ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இல்ல. இந்த கான்ட்ராக்ட் இல்லன்னா அடுத்த கான்ட்ராக்ட் ம். ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். இத க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதில பை பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பிரீமியம் கரைஞ்சிரும். ம். ஸோ அப்ப டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப டைம் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப டைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலா அந்த சார்ட்ஸ அனலைஸ் பண்ணும்போது, இந்த சார்ட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு. ம். அப்போ இங்க தான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வரும். அதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் ம். அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் என்ன